ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்டாப் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரல் பெப்பர் ஃப்ரை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஈரல் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. ஈரலை நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, மிளகுத்தூள், 2 பீஸ் வந்து பட்டை எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 2 சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க. தக்காளி 2 சின்னதாக, கருவேப்பிலை, எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு. அடுத்தது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் ஒன்று வச்சுக்கோங்க. 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க பட்டையை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு கருவேப்பிலை சிறிது அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கின பிறகு பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடுங்க. 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் எடுத்து அதில் சேர்த்துருங்க. தக்காளி அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவு போட்டுடுங்க. போட்டுட்டு திரும்ப வந்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்த பிறகு குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுடுங்க. போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஈரல் எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுடுங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விடணும். மசாலா எல்லாம் ஈரல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பிளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு டேஸ்ட்டு பார்த்து போடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். நான் முன்னாடியே உப்பெல்லாம் போடக்கூடாது. ஈரல் வந்து நல்லா வெந்த பிறகு தான் உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக வந்து பெப்பர் போட்டு கிளறி இறக்கிடணும். அவ்வளோதான். 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் பெப்பர் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈரல் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணோம். பி காம்ப்ளெக்ஸும் நிறைய இருக்குது இதில். வாரத்துக்கு 1 முறை இல்லைன்னா 2 முறையாச்சும் செஞ்சு சாப்பிட்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சஜஷனை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்டாப் குக்கிங் சேனலுக்கு.